நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு UPSC தமிழ் பை சரத். 2023ஆம் ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், இதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இந்த காணொலியில் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேஜ், இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து போய்க்கோங்க. உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் கூகுள் வந்து போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு upsconline.nic.in அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக இருக்க லிங்க்கு. இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு upsconline.nic.in அப்படின்னு இருக்கும். இந்த பேஜ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இந்த பேஜ் வருதா அப்படின்னு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் OTR ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் UPSC அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து வரும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா OTR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நீங்கள் வந்து பண்ணி வச்சிடணும். அந்த ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் எத்தனை முறை எக்ஸாம் எழுதினாலும், அந்த UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு மட்டும் கிடையாது, என்ன எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் அந்தந்த ஆண்டுகளுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் OTRன்னு சொல்லக்கூடிய இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு காலம் வந்து இருக்கும். இந்த காலம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு உங்களுடைய பெயர் வந்து கேட்பாங்க. உங்களுடைய ஃபுல் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதே பேர் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அதே பேர் நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. அதே பெயரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய பேர் உங்கள் பேருக்கு பின்னாடி இனிஷியல் இருக்குன்னா அப்படி நீங்கள் வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா இனிஷியல் போட்டு அதுக்கு பின்னாடி பேர் இருக்குன்னா அப்படி கொடுங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே பேரில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம், உங்களுடைய நேம் வந்து 30 கேரக்டருக்கு மேலே இருக்குது, ஒரு பெரிய நேமாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஃபுல் நேம் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், உங்களுடைய பாலினம் இது வந்து கொடுங்க. ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர் இதை வந்து நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் கீழே வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது கேட்கும். டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய சரியான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்கள் 10th என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா பேசிக் டீல்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறது கேட்பாங்க. உங்களுடைய தந்தை பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பேர் கொடுத்து லாஸ்ட்டில் இனிஷியல் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். அதே வந்து என்ன பண்ணிக்கோங்க மறுபடியும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மதர்ஸ் நேம், உங்களுடைய தாயினோட பேர், உங்கள் அம்மாவோட பேர் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க மறுபடியும் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது சிறுபான்மையினர். சப்போஸ் நீங்கள் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், ஜெயின், புத்திஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல வந்து எஸ் கொடுக்கணும். சப்போஸ் கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். நீங்கள் ஹிந்துவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மைனாரிட்டி அப்படின்னு கேட்டால் நீங்கள் நோ தான் கொடுக்கணும். நீங்கள் ஹிந்து அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நீங்கள் ஹிந்து இல்லை வேறு மதம் அப்படிங்கிறப்ப நீங்கள் எஸ் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுங்க. இன்டர்வியூ வரைக்குமே உங்களுக்கு தகவல்கள்லாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ சரியான மொபைல் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இன்னொரு மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அந்த நம்பரை நீங்கள் சரியான நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இமெயில் ஐடின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி, இப்போ வந்து ஆக்டிவாக இருக்க இமெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு இன்னொரு இமெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. அந்த இமெயில் ஐடியும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த பேஜில் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டீடைல்ஸ் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதாவது சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டினும் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுத்தீங்க அதையும் கேட்பாங்க. ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன, உங்கள் அம்மா வந்து எங்கே பிறந்தாங்க, நீங்கள் எங்கே பிறந்தீங்க, இந்த மாதிரியான கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 கேள்விகள் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேள்வி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் நீங்கள் இங்கே வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி நீங்கள் சூஸ் பண்ணணும், அதுக்கான ஆன்சர் நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த கேள்விகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கேள்வி கொடுத்தீங்க அதுக்கு என்ன ஆன்சர் அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து நீங்கள் இங்கே கேப்ஸாக கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிடும். OTR அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் வந்து பண்ணிடுவீங்க. உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் இப்போ நீங்கள் கொடுத்த எல்லாமே இங்கே அப்படியே லிஸ்ட் பண்ணுவாங்க. லிஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா OTR உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். OTR கிரியேட் ஆன அப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுடைய டேஷ்போர்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்த டேஷ்போர்டு வந்து வரும். இந்த டேஷ்போர்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் OTR அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க. இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் இப்போ 2023ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இல்லைனா ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத இந்த டேப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க. இந்த டேப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு
இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2023 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, லாஸ்ட் டேட் என்ன, எல்லாமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான PDF இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த 2023ஆம் ஆண்டுக்கான சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் 2 பார்ட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1 நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்ட் 2ன்னு சொல்லக்கூடிய 2 வகையாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் 1 முடிச்சோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 வந்து பண்ண முடியும். உங்களுக்கு OTRல ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும், நீங்கள் தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே வந்து கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்ட் 1 பண்ணுறதுக்காக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் ஃபார் த பார்ட் 1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா UPSC 2023ஆம் ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 23 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு கடைசியில் நீங்கள் ஓகே படிச்சிட்டிங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு எஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுங்க. எஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இந்த பேஜில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் OTRல நீங்கள் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதிலே வந்து இருக்கும். உங்களுடைய பேர், உங்களுடைய ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய மைனாரிட்டி ஸ்டேட்டஸு, அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இதெல்லாம் வந்து OTRல இருக்கிறது அப்படியே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி வந்து கேட்குறாங்க. என்ன நேஷனாலிட்டி வந்து கேட்குறாங்க, இந்தியன் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து மேரேஜ் ஆயிருச்சா ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளி மாணவரா அப்படின்னு கேட்குறாங்க, அது ஆம் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோம் கொடுத்துருங்க. உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி இது வந்து கேட்பாங்க, OBCயா, SC STயா, ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் OBCயா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஜென்ரலாக OBCயா, SC ST அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன டிகிரி நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்ரஸ் கேட்குறாங்க. டீட்டெயில்டு அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்கள் டோர் நம்பர்லாம் கொடுக்குறப்ப நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய டோர் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் என்ன, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, பின்கோடு என்ன எல்லாமே கேட்பாங்க. இங்கே ஸ்டார்னு கொடுத்துருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் கட்டாயமாக வந்து கொடுத்தே ஆகணும். இங்கே ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ரெட் கலரில், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கட்டாயமாக கொடுத்தாகணும். இது எல்லாமே கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க, கண்டினியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீழே இருக்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். சப்போஸ் நீங்கள் மறுபடியும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிரும். ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து மறுபடியும் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வர்றீங்க அப்படின்னா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து 32 வயதுக்கு மேலே ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுக்கணும். உங்களுக்கு வந்து 32 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். 32 வயதுக்கு கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நோ தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து கேட்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஐடி கார்டு நீங்கள் வந்து ஆதார் ஐடி கார்டு, ஆதார் கொடுக்கலாம், இல்லைனா வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா பாஸ்போர்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வந்து ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அந்த ஐடி கொடுத்துட்டு அந்த ஐடியோட நம்பர்லாம் இங்கே வந்து கேட்கும். இந்த நம்பர்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் வரைக்குமே இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து டிகிரியில் நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அதை இங்கே வந்து கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டான பர்சன்டேஜ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ், UPSC எக்ஸாம் இதுக்கு முதல்ல நீங்கள் எத்தனை முறை எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சரியாக நீங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதவே இல்லை, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 0 அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் எழுதலாம் 0 அப்படின்னு கொடுத்துருக்குங்க. இல்லை நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே அட்டம்ப்ட் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அட்டம்ப்ட் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் அட்டம்ப்ட். நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை முறை எக்ஸாமுக்கு போயிருக்கீங்களோ அதை கொடுங்க. நீங்கள் எக்ஸாமுக்கே போகலை அப்படின்னா வந்து நீங்கள் 0, இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னா 0 அப்படிங்கிறத நீங்கள் சரியாக நீங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ரொம்ப கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கான சென்டர் நீங்கள் வந்து எங்கே கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் வந்துருக்கு. நீங்கள் சென்னையில் எழுதுறீங்கன்னா சென்னை கொடுங்க, இல்லை திருவனந்தபுரம், டெல்லி, இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து இருக்கும். நீங்கள் என்ன ஊரில் எழுதுறீங்களோ அந்த ஊர் நீங்கள் சரியாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், நீங்கள் UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு வந்து GSலாம் நீங்கள் என்ன லாங்குவேஜில் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இங்கே கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆப்ஷனல், உங்களுடைய ஆப்ஷனல்ஸ் வந்து என்ன பாடம் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஆப்ஷனல் பற்றி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆப்ஷனல் வந்து நீங்கள் என்ன மொழியில் எழுத போகிறீங்க, தமிழ் எழுத போகிறீங்களா இல்லை ஆங்கிலத்தில் எழுத போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொழி பாடம், அந்த குவாலிஃபைங் பேப்பர் அப்படிங்கிறது அது என்ன மொழியில் வந்து எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க. அதையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சரியாக இருக்குதா, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் நல்லா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் தப்பாக பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மறுபடி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப்ஸை வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஐ அக்ரி, எனக்கு வந்து அக்ரி, எனக்கு வந்து ஓகே அப்படின்றது இங்கே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட் 1 அப்ளிகேஷன் உங்களுக்கு முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து கேட்கும், மறுபடியும் வந்து கேட்கும், இதில் இருக்க எல்லாமே தகவலுமே சரியாக இருக்கா, மறுபடியும் மாற்ற முடியாது அப்படின்னு கேட்கும். ஓகே எல்லாமே சரியாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் 1 அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிடும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சரிங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்ட் 1 முடிச்சோடனே வந்துடும். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் இதை நீங்கள் முடிச்சோடனே பார்ட் 1 முடிச்சோடனே உங்கள் மொபைலுக்கு ஒரு SMS வந்திருக்கும். அதே மாதிரி உங்கள் மெயிலுக்கும் ஒரு மெயில் வந்திருக்கும். ரெண்டுமே வந்து வந்திருக்கும். நல்லா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் வந்து போங்க. மறுபடி நீங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆர் எடிட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் போட்ட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அந்த பேஜில் வந்தோன்னே உங்களுக்கு இந்த இது வந்து காட்டும். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்களாக இருக்கீங்க, ஓபிசி இல்லைனா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க. 100 rupees நீங்கள் வந்து பே பண்ணணும். 100 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். சக்ஸஸ் ஆன அப்புறம் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு டிக் ஆயிரும். ஸோ நீங்கள் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டுவாங்க. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு காட்டுவாங்க. அகைன் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஐடி கார்டு 3மே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக அந்த கேபி வந்து கொடுத்துருப்பாங்க. 200 KB கீழே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் PDF ஃபார்மெட்டில், அந்த ஐடி கார்டு அப்படிங்கிறது PDF ஃபார்மெட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 பேஜுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து போதும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிக் வந்து வந்துடும். இது வந்துருச்சு அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக அவங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதல்நிலை தேர்வுக்கான சென்டர் என்ன சென்டர் அப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன சென்டர் ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், கோயம்புத்தூர் எங்கேனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன சென்டர் அப்படின்னு நீங்கள் மேலே வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இதை நீங்கள் டிக்ளரேஷன் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிக்ளரேஷன்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஐ அக்ரி ஃபைனலி சப்மிட்னு இருக்கக்கூடிய இந்த ஃபைனலி சப்மிட் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய 2023ஆம் ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு, அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கான இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஓகே ஆயிரும். ஸோ இங்கே உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கணும், பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ ரெண்டுமே பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோடிங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி உங்களுக்கு இங்கே வந்து காட்டும். இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து வேணும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அந்த ஃபார்மெட்டில் கரெக்டான ஃபார்மெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சிக்னேச்சர் சைன் அப்படிங்கிறது வேணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு, அப்படி இல்லைனா வந்து ஓட்டர் ஐடி, அது வந்து நீங்கள் PDF ஃபார்மெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 200 KBக்குள்ள நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மேட் பண்ணி அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்ச டீட்டெயில்ஸ் நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சும்மா அந்த இது டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த சர்டிஃபிகேட் எதுவுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. அப்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டோட PDF இது மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இதான் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.